மின் வெட்டையும் மின் டிஸ்கையும் தடுக்க தவறிய மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அதிமுக என்ற மின்சார கம்பியில் கை வைக்க வேண்டாம், அது ஷாக்கடிக்கும் என்று முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தன்னுடைய பதவி சுகத்திற்காகவும் பதவி பவுசுக்காகவும் இந்த பச்சோந்தி அமைச்சர் நிர்மல்குமார் கொஞ்சம் பழசையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதிமுகவின் கருத்து சொல்வது பற்றி கொஞ்சம் நாவடக்கம் தேவை என்றும் குறிப்பிட்டுள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது கடைசி அத்தியாயம் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆயுளை நிர்ணயிக்க இவருக்கு என்ன தகுதி இருக்கின்றது என்று யோகிதை இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆயுளை நீங்கள் நிரூபிப்பதற்கு முன்பாக நிர்மல்குமார் அவர்களே, உங்கள் பொது வாழ்க்கைக்கு நீங்கள் ஈடுபட்ட வந்த வரலாறு தெரியாதவர்களுக்கு வேண்டுமானால் புதிதாக இருக்கலாம். ஆனால் அவரோடு பயணித்த மதுரை மக்களுக்கு புரியும், நிர்மல்குமார் போகாத கட்சியே இல்லை. தற்போது தாவேகாவின் அவதார புருஷன் போல பேசுகிறார். இவருக்கு முன்னாலேயே ஆரம்ப கட்டத்திலேயே விஜய் மன்றத்திலேயே தங்கப்பாண்டியன், கல்லணை போன்றவர்கள் எல்லாம் ஆரம்ப காலகட்ட விஜய் மன்றத்தில் உள்ளவர்கள். அந்த தம்பிகளுடன் எல்லாம் நாங்கள் 2011 அம்மாவின் தலைமையில் அப்போது சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உழைத்தார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றிக்கு பாடுபட்ட அந்த தம்பிகளுடன் எல்லாம் எங்களுக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. அந்த தம்பிகள் எல்லாம் விஜயை உயிராக மதித்து, விஜய்தான் உலகம் என்று மதித்து, விஜய்தான் எங்களுக்கு எல்லாம் என்று உழைத்து வருகின்ற அந்த தம்பிகள் இன்றைக்கு கல்லணை வடக்கு தொகுதியிலும் மதுரை மேற்கு தொகுதியில் தங்கப்பாண்டியனும் வெற்றி பெற்றுள்ளனர். விஜய் மன்றம் என்று சொன்னால் தங்கப்பாண்டியன், கல்லணை போன்றவர்கள்தான் அனைவருக்கும் தெரியும். எந்த கட்சிக்கு போனாலும் தன்னுடைய பதவியை தக்க வைப்பதற்காக மாற்றிக்கொள்ளும் நிர்மல்குமார் அதிமுகவின் எதிர்கால ஜாதகத்தை பார்க்க வேண்டாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலிமையும் எதிர்காலத்தையும் பொது செயலாளரை பற்றியும் நாக்கில் நரம்பில்லாமல் நிர்மல்குமார் பேசுகிறார். புதிதாக தாவேகா கட்சிக்கு வந்து தலைமை கழக நிர்வாகியாகி சட்டமன்றத்தில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு பெற்று 9 அமைச்சர்களில் முதல் பட்டியலம் பெற்ற அந்த ஆணவத்திலேயே தன்னுடைய பதவி சுகத்திற்காகவும் சைரன் ஒளியோடு மதுரையை சுற்றி வலம் வருவதற்காகவும் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று ஆணவத்திலே பேசுவது அரசியல் அநாகரிகத்தின் உச்சமாக இருக்கிறது என்று அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களே, உங்களுக்கு முன்னாலே அமைச்சர் பதவிகளை எல்லாம் பார்த்தவர்கள், அனுபவித்தவர்கள், வயதிலே மூத்தவர்கள், எங்களோடு நீங்களும் கட்சி பணியில் இருந்தீர்கள் என்பதை நினைவூட்ட எச்சரிக்கையாக சொல்கிறேன். பழசை மறக்க வேண்டாம். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 15 ஆண்டுகள் தொடர்ந்து ஆளுகின்ற கட்சியாக இருந்தது. மம்தா பானர்ஜி தான் முதலமைச்சராக இருந்தார்கள். அந்த கட்சியில் இன்றைக்கு தோற்றவுடனே 60 சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இன்னும் அந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது. லோக்சபாவில் உள்ள 28 எம்பிகள் தலைமைக்கு கட்டுப்பட்டு மறுக்கிறார்கள். உட்கட்சி பூசல் எல்லா கட்சியிலும் உள்ளது. அந்த அரசியல் அறுச்சுவட்டை தெரிந்து கொள்ளாத நிர்மல்குமார் இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் 98,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதோடு 47 சட்டமன்ற உறுப்பினர்களையும் பெற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு 47 சட்டமன்ற உறுப்பினர்களின் கருத்து வேறுபாடு ஏற்படுகின்ற போது சில பேருக்கு நீங்கள் பதவி ஆசை காட்டி நீங்கள் ஏமாற்ற நினைத்தீர்கள். அதில் 4 பேர்கள் ஏமாந்து போனாலும் மற்ற பேர்கள் எல்லாம் சுதாரித்து கொண்டனர். அம்மாவின் ஆன்மா, புரட்சி தலைவர் ஆன்மா அவர்களை நல்வழிப்படுத்தி எடப்பாடியாரிடம் சேர்த்துள்ளது. இன்றைக்கு எடப்பாடியார் அரசினுடைய குற்றங்களையும் இயலாமையும் எழுப்பி வருகிறார். மின்சார வாரியத்தில் டிஸ்க் காணாமல் போச்சு என்று சொல்கிறார்கள். வரலாற்றில் இதுவரை ஒரு அரசினுடைய ஆவணம் காணாமல் போனது இல்லை. இதை சாதாரணமாக நாம் கடந்து போக முடியாது. அப்படி ஒரு இயலாமையின் அரசை மக்களிடத்திலே இன்றைக்கு எடப்பாடியார் தோலுரித்து காட்டிக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் விஜய் போல சினிமா வசனம் பேசி மக்களையும் தொண்டர்களையும் ஏமாற்ற தெரியாது எடப்பாடியாருக்கு. அதுபோல விஜய் சினிமா கவர்ச்சி வசனங்களை எடப்பாடியாருக்கு பேச தெரியாது. மனதில் பட்டதை வெள்ளந்தியாக மக்களிடம் மறைக்காமல் பேசுகின்ற ஒரு தலைவர் தான் எடப்பாடியார். இன்றைக்கு ஒரு தொண்டனாக இருந்து 2 கோடி தொண்டர்களை எடப்பாடியார் வழிநடத்தி வருகின்றார். நிர்மல்குமார் அவர்களே, இன்றைக்கு நீங்கள் பொறுப்பேற்றிருக்கின்ற மின்சாரத்துறையிலேயே நாடு முழுவதும் மின்சார வெட்டு காரணமாக மக்கள் குழந்தைகளோடு வீதியிலேயே வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறத்தில் மின்சார வெட்டு, இன்னொரு புறத்தில் மின்சாரம் ஆவணம் திருட்டு. மின்சார வெட்டையும் மின்சார திருட்டையும் தடுக்க முடியாத மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மின்சார கம்பியிலேயே கை வைக்க வேண்டாம், அது ஷாக்கடிக்கும் எனவும் அவர் கூறினார். தோத்த உடனே உட்கட்சி பூசல் பூதாகரமாகி தம்பி நிர்மல்குமார் 80 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 60 பேர் தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இன்னும் அந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது. லோக்சபாவில் உள்ள 28 எம்பிகள் தலைமைக்கு கட்டுப்பட மறுக்கிறார்கள்.
உட்கட்சி பூசல், கருத்து வேறுபாடுகள் இவையெல்லாம் எல்லா கட்சிகளிலும் ஏற்படுவது என்பது நம்முடைய அரசியல் அடிச்சுவடி தெரியாத மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் அதிமுகவை பற்றி பேசுவதை அவர் நிறுத்தி கொண்டால் அவருடைய வரலாறு மிக நல்ல வரலாறாக பொது வாழ்க்கையிலே அமையும் என்பதை அவருக்கு ஆலோசனையாக சொல்லவில்லை. அதிமுக தொண்டன் என்கிற முறையிலே சொல்லுகிறேன். 47 சட்டமன்ற உறுப்பினர்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருந்து இன்றைக்கு மக்கள் மன்றத்திலே போராடி புரட்சித் தலைவர் இதயநிதி அம்மா அவர்கள், புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள், எம்ஜிஆர் அவர்களையும் அம்மா அவர்களையும் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு தன் பொது வாழ்க்கையில தொடங்கிய நாள் முதல் தன் உயிர் உள்ளவரை ஒரே கட்சி, ஒரே கொள்கை, ஒரே தலைவர் என்று வாழ்ந்து வருகிற புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு எடப்பாடி தொகுதியில 98,000 வாக்கு வித்தியாசத்தில வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவருடைய தாயன்பின் காரணமாகத்தான் எடப்பாடி தொகுதி மக்கள் அவருக்கு வாக்களிக்கிறார்கள். இன்னைக்கு 47 சட்டமன்ற உறுப்பினர்களில கருத்து வேறுபாடு ஏற்படுகிற போது சில பேருக்கு நீங்கள் பதவி ஆசை காட்டி நீங்கள் ஏமாற்ற நினைத்தீர்கள். அதில் 3-4 பேர்கள் ஏமாந்து போனாலும் மற்ற பேர்கள் எல்லாம் சுதாரித்து கொண்டு அம்மாவின் ஆன்மா, புரட்சித் தலைவருடைய ஆன்மா அவர்களை நல்வழிப்படுத்தி புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்களுடைய ஆளுமையின் காரணமாக, தாய் அன்பின் காரணமாக இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணைந்து மீண்டும் வலிமையோடு இன்றைக்கு பிரதான எதிர்கட்சி கேட்காத கேள்வியை கூட புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் தாவேக அரசுடைய குற்றங்களையும் இயலாமையும் இன்னைக்கு மின்சார வாரியத்துல டிஸ்க் காண போச்சுன்றாங்க. ஒரு வரலாறு இதுவரை ஒரு அரசினுடைய ஆவணம் காணாமல் போவது என்பது அவ்வளவு சாதாரணமாக நாம் கடந்து போக முடியாது. அப்படி ஒரு இயலாமையின் அரசை மக்களிடத்திலே இன்றைக்கு தோலுரித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களை போல சினிமா வசனம் பேசி மக்களை, தொண்டர்களையும் மக்களையும் ஏமாற்ற தெரியாது இந்த சாமானிய தலைவர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்களுக்கு. அவருக்கு என்ன தெரியும்னா, மனதில் பட்டதை வெள்ளேந்தியா தொண்டரிடம் மக்களிடம் மறைக்காமல் பேசுகின்ற ஒரு வெள்ளேந்தி தலைவர் தான் தமிழகத்துக்கு கிடைத்திருக்கிற வரப்பிரசாதம். காலம் கண்டெடுத்த ஆளுமை. காலம் கழிந்து வருகிற போது அவருடைய ஆளுமையினுடைய முழு பலனையும் இந்த தமிழ்நாடு தெரிந்து கொள்வதற்கும், தமிழ்நாடு பயன்படுத்திக் கொள்வதற்கும் காலம் கழிந்து வரும். ஆகவே ஒரு ஆளுமை என்பது இன்றைக்கு ஒரு தொண்டனாக இருந்து இன்றைக்கு 2 கோடி தொண்டர்களை கொண்டிருக்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை வழி நடத்துகிறார்கள். ஆகவே கவர்ச்சியாக சினிமா வசனம் போல மாண்புமிகு உங்களுடைய தலைவர் விஜய் அவர்களை போல மக்களையும் தொண்டர்களையும் ஏமாற்ற தெரியாதனால இன்றைக்கு புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியாருக்கு எல்லாம் தெரியும். ஆனா ஒண்ணே ஒண்ணு விஜய் அண்ணாக்கு தெரிஞ்சது புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியாருக்கு தெரியாது. வசனம் பேசி மக்களையும் தொண்டர்களையும் ஏமாற்ற தெரியாது. உண்மையை வெள்ளந்தியா பேச தெரியும். அதற்கு இந்த மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். இதுதான் வரலாறு. மாண்புமிகு நிர்மல்குமார் அவர்களே, இன்னைக்கு நீங்க பொறுப்பேற்றிருக்கிற துறையில நாடு முழுவதும் மின்சார வெட்டு, மக்கள் இருளிலே குழந்தைகளோடு வீதியிலே வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறத்துல மின்சார வெட்டு, இன்னொரு புறத்துல மின்சார ஆவண திருட்டு. மின்சார வெட்டையும் மின்சார திருட்டையும் தடுக்க முடியாத மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மின்சார கம்பெனியில கை வைக்க வேண்டாம். அது உங்களுக்கு மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மின்சார கம்பெனியில கை வைத்தால் அது சாக்கடிக்கும் என்பதை
மின்சாரத்துறை அமைச்சருக்கு அன்பான உங்கள் சகோதரனாக ஒரு காலத்திலே உங்களோடு கழகப்பணி ஆட்சியவன் என்கிற அடிப்படையில எச்சரிக்கையாகவும் அன்போடும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.